அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி தகவல்கள்ங்கிறது கொடுத்துட்டு வரோம். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸோட கவுன்சிலிங் ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ், எப்படி உள்ளுக்க போகிறது, இதை பற்றிலாம் நம்ம நிறையா சொல்லிட்டு இருந்தோம். இதை பார்த்துட்டு இப்போ கரண்ட்டாக +2 படிக்கிற மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் பற்றி சொல்கிறீங்க, பட் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ் இருக்குதா? அப்படி இருக்குதுன்னா எத்தனை கல்லூரிகள் இருக்குது, என்னென்ன துறைகளில் இருக்குது, மற்றும் பார்த்திங்கன்னா அந்த கல்லூரிகளுக்குள்ளெல்லாம் நம்ம எப்படி என்டர் ஆகிறது அப்படிங்கிற தகவல்கள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், சார் தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு சின்ன கேள்வி இருக்கும். என் சைடில் கேட்டால் இருக்குது. 1 2 இல்லைங்க, 10க்கும் மேற்பட்ட மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஸோ அதை நான் கேட்டகரி வைஸாக சொல்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோர்சஸ். ஸோ மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு மெடிக்கல் காலேஜுங்கிறது இருக்குது. அந்த கல்லூரியோட பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா எய்ம்ஸ். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. எய்ம்ஸ்னால் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். இது மதுரையில் ஆரம்பிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கட்டிடப் பணிகள் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் கல்லூரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இவங்களோட பாடப்பிரிவுகள்ங்கிறது நடந்துகிட்டு இருக்குது, வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த எய்ம்ஸில் நீங்கள் உள்ளுக்க போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீட் எக்ஸாம் எழுதணும். இந்த நீட் எக்ஸாம் எழுதினாலும் இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கீழே வராது. இதுக்கு நீங்கள் எய்ம்ஸ் மதுரையில் சேரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல் இந்தியா கோட்டான்னு சொல்லக்கூடிய MCC கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, இது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம்ஸில் சேர முடியும். இது முதல் மத்திய அரசோட கல்வி நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. ரெண்டாவது இன்ஜினியரிங் கேட்டகரி. ஸோ இன்ஜினியரிங் கேட்டகரியில் தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கல்வி நிறுவனங்கள், மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதில் டாப் மோஸ்ட் கல்வி நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் கல்வி நிறுவனம் என்ன பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொறியியல் கல்லூரி மற்றும் நம்பர் 1 பொறியியல் கல்லூரியாக ஒவ்வொரு வருஷமும் இந்த NIRF ரேங்கிங்கில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் IIT மெட்ராஸுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாகவே நம்ம நினைக்கலாம். ஏன்னா இருக்கிற எல்லா IITஸ்லையுமே டாப் மோஸ்ட் IIT, அதுபோக நம்பர் 1 டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ப்ளஸ் நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் இன் இந்தியா. இந்த கல்லூரியில் சேரணும், நீங்கள் IIT சென்னையில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி JEEன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் மெயின்ஸ் கிளியர் பண்ணி, 2வது ஸ்டேஜ் அட்வான்ஸும் கிளியர் பண்ணி, அந்த JEE அட்வான்ஸு கிளியர் பண்ணி வரக்கூடிய ரேங்கிங்கில் டாப் மோஸ்ட் ரேங்கிங்கில் இருந்தால் மட்டும்தான் IIT மெட்ராஸுங்கிறது கிடைக்கும். இது 2வது கல்வி நிறுவனம். 3வது கல்வி நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா NIT திருச்சி. NITனா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தேசிய தொழில்நுட்ப கல்லூரி. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. இந்த கல்லூரி இதுக்கு முன்னாடி என்ன பேரில் இயங்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ், REC திருச்சின்னு இருந்ததை தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய RECs எல்லாத்தையுமே NITஸாக மாற்றினாங்க. ஸோ NIT திருச்சி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகள் லிஸ்ட்லேயும் வருது. அதுபோக இருக்கிற NITஸ்லேயே நம்பர் 1 NITயாகவும் இருக்குதுங்க. எல்லாத்தோட இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய NITயில் சேர விரும்புகிற மாணவர்கள் முக்கியமாக ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய NIT திருச்சி தான். நல்ல ரேங்கிங் வரக்கூடிய எல்லா மாணவர்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸும் NIT திருச்சி தான் வைக்கிறாங்க. இந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் JEEங்கிற இந்த எக்ஸாம் எழுதி அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மெயின் மட்டும் எழுதி நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கணும். நல்ல ரேங்கில் வந்தால் மட்டும்தான் இடங்கள் கிடைக்கும். இதில் தமிழ்நாடு மாணவர்களுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா NIT திருச்சியில் இருக்கக்கூடிய 50% இடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு மட்டும்தான். மிச்சம் இருக்கக்கூடிய 50% சீட்டு மட்டும்தான் மற்ற கல்லூரிகள், மற்ற மாநிலத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இருக்குது. NIT திருச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு 50% சீட்டு உறுதி. ஸோ மாணவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க, JEE எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது 3வது கல்லூரி. அடுத்து 4வது கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா IIIT. ஸோ IIITங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 2 IIIT இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா IIIT DMன்னு சொல்லுவோம். IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கல்லூரி 5வது கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா IIIT திருச்சி.
சரிங்களா. ஸோ இந்த 2 கல்லூரிகளும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஜினியரிங் காலேஜ் தான். இந்த 2 கல்லூரியில் சேரணுன்னாலுமே நம்மளுக்கு வந்து JEE மெயின் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணியிருந்தால் போதும். பட் நல்ல ஸ்கோர் வேணுங்க. 5 கல்லூரிகள் பார்த்தாச்சு. அடுத்து 6வது கல்லூரி நிஃப்டெம். நிஃப்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய இந்த கல்லூரியானது தஞ்சாவூரில் இருக்குது. இது வந்து என்ன கேட்டகரி கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா GFTIன்னு சொல்லுவோம். அதாவது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கல்வி நிறுவனத்தில் சேரணுன்னாலுமே நீங்கள் வந்து JEE மெயினுங்கிற எக்ஸாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் வந்து உள்ளுக்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 6 மத்திய அரசோட 6 கல்வி நிறுவனங்கள் பார்த்துட்டோம். அடுத்து 7வதாக இருக்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா IIHTன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இந்த கல்லூரியானது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. இந்த கல்லூரியில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா த்ரூ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழியாக போகலாம். இதில் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சீட்டுகளில் 50% சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% சீட் வந்து பார்த்திங்கன்னா JEE மெயின்ங்கிற எக்ஸாம் எழுதி GFTI கீழே வர்றதுக்கு இந்த அந்த மார்க்கை வச்சு 50% சீட்ஸுங்கிறது ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து 7வது கல்வி நிறுவனம். 8வது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இதில் சேர்றதுக்கு நுழைவுத் தேர்வுகள் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் வழியாகவே சேர்ந்தாலே போதும். இதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும்தான் மார்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. கட் ஆஃப்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாதுங்க. அடுத்து கல்வி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபெட்னு சொல்லுவோம். சைபெட்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருக்குது. இது வந்து சென்னையில் இருக்குது, தரமணின்னு சொல்லக்கூடிய இடங்களில் இருக்குது. ஸோ இங்கே சேர்றதுக்கும் நுழைவுத் தேர்வுங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வழியாக இன்ஜினியரிங் கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டும் தான் இங்கே வந்து அட்மிஷன் போடுறாங்க. அடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா, சட்டம் சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மத்திய அரசோட சட்ட கல்லூரி இருக்குது. சட்ட கல்லூரிங்கிறது சொல்கிறத தாண்டி சட்ட பல்கலைக்கழகம்னே சொல்லலாம். அதாவது இந்தியா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சட்ட கல்லூரி அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லுவாங்க, NLUன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. சட்டம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்கு இந்தியாவோட தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள். பட் இங்கே சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா CLATன்னு சொல்லுவாங்க, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இப்போ கரண்ட்டாக +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த நுழைவுத் தேர்வுக்கான அறிவிப்புங்கிறது வந்தாச்சு. ஸோ இதில் ஜாயின் பண்ண விரும்புகிற மாணவர்கள் சீக்கிரம் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா. அடுத்த கல்வி நிறுவனம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிஃப்ட்னு சொல்லுவோம், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இந்தியா முழுக்க ஒரு 17 நிஃப்ட் இருக்குங்க. அதில் ஒரு நிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்குது. ஸோ அந்த நிஃப்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இதுவுமே சென்னையில் இருக்குது. ஸோ இந்த கல்வி நிறுவனத்தில் சேரணுன்னாலுமே நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக மட்டும்தான் நம்ம வந்து உள்ளுக்க சேர முடியும். ஸோ இதில் சேர்றீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைன் ப்ரோக்ராம்ஸ் மற்றும் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ப்ரோக்ராம்ஸுங்கிறது அங்கே வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த மத்திய அரசோட கல்வி நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMUன்னு சொல்லுவோம். அதாவது இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி, இந்திய கடற்சார் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா மெரைன் காலேஜஸ், எல்லா மெரைன் கோர்சஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸே நம்மளுக்கு வந்து சென்னையில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. ஸோ இதில் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து BBA கோர்ஸ் இருக்குது. இல்லை BBA கோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. மற்ற கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா IMUCETன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் எழுதி மட்டும்தான் நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா IMUவோட சென்னை கேம்பஸில் சேர முடியும். மற்றும் இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு மெரைன் காலேஜில் சேரணும்னாலுமே இந்த எக்ஸாம் எழுதி தான் நீங்கள் வந்து BTech மெரைன் இன்ஜினியரிங்கிறது சேர முடியும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு
கல்லூரிங்கிறத தாண்டி முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர்னு சொல்லுவாங்க. இந்தியா முழுமையாக நிறைய இடங்களில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கல்லூரி, முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமாக பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர். இந்த பல்கலைக்கழகத்தில் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா CUET அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இல்லை யூஜி கோர்சஸ் சேர்றதுக்கு நீங்கள் CUET UG எழுதணும். அதே பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு CUET PGங்கிற எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் இங்கே போக முடியும். இந்த கல்லூரியில் படிக்கிறப்ப நமக்கு வந்து கல்வி கட்டணங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்காங்க. நிறைய வெளியில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலிருந்து வந்து மாணவர்கள் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து இந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. பட் வந்து நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த கல்லூரியில் சேர்றதுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா IIMன்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சி. இங்கே வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம் பார்த்தீங்கன்னா MBA சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம். ஸோ நீங்கள் கம்பல்சரி ஒரு UG கோர்ஸ் முடிச்சுட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அந்த கேட் எக்ஸாம் எழுதி கேட் எக்ஸாமோட ஸ்கோர் ப்ளஸ் இன்டர்வியூ ஸ்கோர் இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் IIM வந்து சேர முடியும். IIM வந்து திருச்சியில் இப்போ ரீசெண்டாக, அதாவது இருக்கிற IIMஸ்லேயே ரீசெண்டாக ஆரம்பிக்கப்பட்ட IIM வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசோட நிதி உதவி பெறுகிற சின்ன சின்ன கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அதாவது இது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். எங்கே என்னெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் இந்த திண்டுக்கல் பக்கத்தில் காந்திகிராமமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காந்திகிராமம் யூனிவர்சிட்டி இருக்குது, ரூரல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு வாங்கக்கூடிய கல்வி நிறுவனம். அதுபோக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வாங்கக்கூடிய நிறுவனம். அதுபோக இந்த டான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலாக்ஷேத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறையா ஃபண்ட்ஸ் வருது. இதுமாதிரி நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டோட தமிழ்நாட்டில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கல்லூரிகளில் படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து உதவித்தொகைங்கிறது நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபீஸுங்கிறது கல்லூரியோட கட்டணங்கிறது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. மற்றும் நல்ல வேலை வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கல்லூரிகளில் சேர்றப்ப நம்மளுக்கு மாணவர்களோட கல்வித்தரமும் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த கல்லூரிகளெல்லாம் சேரணும்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுங்கிறது இப்போ இருந்து, அதாவது +2 படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலாம் பத்தாதுங்க. 11ஆம் வகுப்போட முதல் நாளிலிருந்தே ப்ரிப்பேர் பண்ணால் தான் முடியும். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.